இன்றைய தினம் நீங்கள் இந்த இடத்திலே மாவீர குடும்பங்கள் உட்பட்டதாக போராளிகளும் கூடியதாக இந்த சங்கானை நகரத்திலே ஒரு மண்டபத்திலே இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் உள்ளடங்கியதாக நடக்கின்ற நிகழ்வை பார்க்கும்போது வலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய தலைவராக இதனை நான் பாராட்டுகிறேன். இதனை முன்னின்று செய்பவர்களையும் வாழ்த்துகிறேன். இதனை இந்த வருடம் மாத்திரமன்று இல்லாமல் அடுத்தடுத்த வருடங்களிலே இதனுடன் சம்பந்தப்பட்ட அத்தனை மாவீரர் குடும்பங்களையும் உள்ளடக்கியதாகவும் மேலும் சிறப்பாக அந்த மாவீர செல்வங்களுக்கான அஞ்சலியினை செலுத்த வேண்டும். எங்கள் மண்ணை காத்த வீர மறவர்களுக்கு செய்கிற அஞ்சலி உண்மையில் இந்த சங்கானை இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து செல்கிறார்கள் என்கிற போது நானும் முழுவனாக இந்த இடத்திலே அகமகிழ்ந்து கொள்ளுகிறேன். உண்மையில் மாவீரர் காலம் என்பது ஒரு புனிதமான காலம். குறிப்பாக கார்த்திகை 21ஆம் தேதியிலும் கார்த்திகை 27 வரையான காலம் வீர மறவர்களை எங்கள் மண்ணை காத்த வீர வேங்கைகளை மண்ணோடு மண்ணாக வித்துடராகியவர்களை எண்ணிக்கும் நாங்கள் நினைக்கின்ற உயர்ந்த பொருளுக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்வு. அதுதான் தலைவன் அழகாக சொல்லுகிறான். நிலம் இல்லாத இனமும் நிர்வாணமான உடலும் அவமானகரமானது. நிலம் இல்லாமல் ஒரு இனம் வாழ முடியாது. உடல் இல்லாமல் ஒரு உடல் இறுக்கமாக இருந்தால்
எப்படி அவமானம் என்று நாங்கள் கருதுகிறோமோ அதை போலத்தான் நிலமில்லாத இனமும் அவமானகரமானது. அதற்காக அன்றைக்கு தலைவருடைய வழியிலே இருந்து மண்ணுக்காக போராடி மடிந்தவர்கள் தான் இந்த மாவீரர்கள். அந்த மாவீரர்கள் என்றென்றும் என்னுடைய போற்றுவதற்குரியவர்கள், எங்களுடைய இதயங்களிலே வாழுகின்ற நிலையான தெய்வங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை போற்றுகின்ற நாங்கள் உண்மையில் அவர்களுடைய ஆத்மாக்களால் தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வகையில் இந்த சங்கானை உள்ள கிராமத்தில் உள்ள மாவீர பெற்றோர்களை மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு கனடாவிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிற வைரவி கலைக்கூடத்தார் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாவீரருடைய பெற்றோர்களையும் இவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும், கௌரவிக்கப்படுத்த வேண்டும். அவர்களுடைய தமிழ் உறவுடைய கடமையாக அவர்கள் இதை செய்வோம் என்று மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு யுத்தத்திலேயும் பிள்ளைகள் இறக்கும் போது, ஒவ்வொரு களமுனை துறக்கும் போது, அந்த களமுனைகள் வெற்றி கொள்ளும் போது அந்த களமுனைக்கு பின்னாலும் அவர்களுடைய கனவுகள் சுமந்திருந்தது. அங்க அந்த மாவீரர்கள் விழுந்துதான் அந்த வெற்றிகள் எங்களுக்காக பல வெற்றி சமர்கள் இடம்பெற்றது. மாவட்டத்திலே இருந்து முள்ளிவாய்க்கால் நகரம் வரை 2 வருடமும் 10 மாதத்துக்கு மேலான தொடர் ராணுவ நகரம் மதுமலாவுடைய திருச்சூர பவனி இழப்பக்கடலை வரை வந்து திரும்பி சென்றார். அந்த மதுமாதாவோட இவர்கள் மக்கள் மதுரை பின்னாலே படிப்படியாக எங்களை நீக்கிலும் விமான தாக்குதல்களிலும் பலியாகி கொண்டிருந்தார். ஒரு விடுதலை உணர்வு இங்கே 3 மாதங்களை பெற்றிருப்பதாக நீக்கினார்.